வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மதராசி படம் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நார்த்ல இருந்து ஒரு குரூப் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லீகலா கன் பிசினஸ் பண்ண, அதாவது கன் பிசினஸோ இல்ல கன் சப்ளைக்கு வந்து வராங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு என்ஐஏ குரூப் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து ஃபைட் பண்றாங்க. அதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட சிச்சுவேஷன் அண்ட் லவ்வை வச்சு எப்படி அடிச்சு அழிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. ஆக்சுவலா இந்த படம் யாருக்கு நல்லதோ இல்லையோ, சிவகார்த்திகேயனுக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு நடிச்ச ஆக்டிங், ஃபைட்டிங்கா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல கம்பேர் பண்ணும்போது ஆக்டிங், ஃபைட்டிங், டான்சிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படி மேல இருக்குங்கிறது தான் உண்மைங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஹீரோட இன்ட்ரோ இருக்கட்டும். இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சலம்பல சலம்பல சாங்கோட தான் வந்துட்டு அவரோட இன்ட்ரோ. அந்த பாட்டோட இன்ட்ரோ வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லை. பட் ஆனா இந்த படத்துல வந்துட்டு பாட்டோட தான் அந்த இன்ட்ரோ. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாறுபட்ட படத்துக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அடுத்தது படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லா வர மாதிரி தான் கேரக்டர். பட் அந்த கேரக்டர் இம்பாக்டிவா இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. வாண்டடா ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. படத்துல ரெண்டு வில்லன், ஒன்னு ஷபீர் பண்ணியிருக்காரு, இன்னொன்னு வந்துட்டு வித்யுத் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க தான் சொல்லணும். குறிப்பா வித்யுத் செகண்ட் ஹாஃப்ல பண்ற வில்லனிசம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். தனியா பாத்தீங்கன்னா அந்த அவருக்கே வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்குங்க. அண்ட் படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுங்கிறது தான் உண்மைங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு என்ஐஏ ஆபீசரா வந்துட்டு பிஜு மேனன் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப ஷட்லா அவர் வந்து அசால்ட்டா பண்ணியிருந்தாரு, ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கு வர பையன் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட விக்ராந்த் பண்ணியிருந்தாரு. ஆனா அவரை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலங்கிற மாதிரி தான் இந்த படத்துல இருந்துச்சுங்க. அண்ட் படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். அதே மாதிரி பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட இந்த சாங்ஸ், இந்த படத்துல இருக்கிற சாங்ஸ். படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா 4 சாங் முடிஞ்சிருது. அதுல ஒரு ஹீரோ இன்ட்ரோ பாட்டு, அந்த சலம்பல சலம்பல பாட்டு, அது டான்ஸ் நம்பருங்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. மற்றபடி அந்த 3 பாட்டும் பாத்தீங்கன்னா எதுவுமே மனசுல ஒட்டலைங்கிறது தான் உண்மைங்க. அண்ட் டெக்னிக்கலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல எடிட்டிங் அண்ட் டிஐ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா டோனலா வந்துட்டு செட் ஆயிருக்குங்கிறது தான் உண்மைங்க. அண்ட் மொத்தத்துல இந்த மதராசி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறைய ஸ்கிரீன் பிளே லேகிங் அண்ட் சாங்ஸ் எதுவுமே ஒட்டாததுனால கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வித்யுத்தோட வில்லனிசமா இருக்கட்டும், இல்ல சிவாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல அனியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அமைஞ்சதுனால கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெட் வேகத்துல போகுங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருந்ததுங்கிறது தான் உண்மைங்க. அண்ட் முருகதாஸ் சாரோட இதுக்கு முந்தைய படங்களான கஜினி, துப்பாக்கி, தர்பார் இந்த மாதிரி படங்களும் அங்கங்க வந்துட்டு போகுதுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மைங்க. அண்ட் கண்டிப்பா இந்த படம் மதராசி ஒன் டைம் வாட்சபிள்.